திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கோடை சீசனை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க நாம் கேட்கலாம். குறிஞ்சிவேல், இதை சரி செய்யும் பணி தொடங்கப்பட்டிருக்கா? காவல்துறை தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக சாம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வார இறுதி நாளில் இன்று கொடைக்கானலுக்கு அதிக அளவில் படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகளால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, ஏரிச்சாலை, கார்னட் ரோடு, கல்லறைமேடு, சீனிவாசபுரம், பாமாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டது. மேலும் சாலையில் இருபுறங்களிலும் சுற்றுலா வாகனங்கள் அணிவகுத்தபடி நீண்ட வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக ஊர்தி சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே கொடைக்கானலில் கடுமையான வெப்பநிலை வந்த நிலையில் நேற்று சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பரவலாக மழை பெய்ததன் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் தற்போது வெப்பம் குறைந்து குளுமையான சீதோஷ நிலை இருப்பதால் இதனை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பயணித்து வருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்கள் செல்ல முடியாமல் இந்த கடும் போக்குவரத்து தவித்து வருகின்றனர். அதே போல உள்ளூர் மக்களும் தாங்கள் செல்ல வேண்டிய வேலைகளுக்கு செல்ல முடியாமல் மிகவும் சிரமடைந்து வருகின்றனர். இது போன்ற தொடர் விடுமுறை மற்றும் சீசன் நேரங்களில் கூடுதலான காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.